நூலாசிரியருக்கு வாழ்த்துக்கள். இப்போது நம்முடைய சிறப்பு விருந்தினர் சு வெங்கடேசன் அவர்கள் உடனடியாக கிளம்புகிறார்கள். எனவே அவருக்கான நினைவு பரிசை வழங்குவதற்காக ரோஹிணி பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதோடு இன்னொரு மேஜிக் நினைவு பரிசும் அவருக்கு வழங்கப்படவிருக்கிறது. அதையும் ஒரு நிமிடத்தில் இதோ வழங்குகிறார்கள். ஐயா, அந்த பெட்டியை சீக்கிரமா காமிங்க. நேரம் இல்லை, எங்க சாருக்கு அவசரம். அது எதுவும் இல்லை. திறந்து காமிங்க சார். ஏதாவது இருக்குதா? எதுவும் இல்லை. இதோ இந்த தீபத்தை உள்ள போட போறாரு நம்ம மேஜிக் கலை நண்பணி அபூபக்கர் அவர்கள். அடங்கி ஐயா. சரி, இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு ஆகாயத்திலிருந்து எடுத்து கொடுக்க போறார் பொருள். எல்லாரும் ஒரு சின்ன கைத்தட்டல் கொடுக்கலாமே. சரிங்க, அற்புதம் அற்புதம். அவருக்கு போடு. நன்றி நன்றி. எல்லாருக்கும் 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 ஐயாக்கு மேஜிக்ல வந்தது அப்படியே போடுறாரு. இதுதான் இல்ல, எது வந்திருக்கோ அது அப்படியே கொடுக்கிறார். நன்றி. இன்னும் ஐயாக்கு ஆமாங்க, அவர் நிறைய எடுப்பார். இப்போ நமக்கு அதுக்கான கால அவகாசம் இல்லை. நன்றி கலை நண்பணி அபூபக்கர் அவர்களே. இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். இப்போது ரோஹிணி பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் அன்பிற்குரிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் வெங்கடேசன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். தொடர்ந்து மூன்றாம் உலக கவிதைகள் என்ற தலைப்பில் நமக்கு உரையாற்ற வருகிறார்கள் கயம் உக்கிலு என்கிற சிறுகதைகள் தொகுப்புகள் மூலம் தமிழ் உலகுக்கு அறிமுகமானவர்கள். கைதமிழ் என்கிற கவிதை தொகுப்பை தந்தவர்கள். அண்மையில் குன்னிமுத்து என்கிற அவருடைய காலச்சுவடு வெளியிட்ட நாவல் பல்வேறு விருதுகளை அனந்த விகடன் பத்திரிகை வழங்கிய விருது, இன்னும் பல்வேறு அமைப்புகள் அந்த புத்தகத்திற்கு விருதுகள் வழங்கியுள்ளன. இப்படி சிறந்த இலக்கிய படைப்புகளை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மண்ணின் சுவையோடு வழங்கக்கூடியவர்கள் பேராசிரியர் நாவலாசிரியர் குமாரசெல்வா அவர்கள். அந்த சிறப்புக்குரிய எழுத்தாளர் குமாரசெல்வா அவர்கள் மூன்றாம் உலக கவிதைகள் என்கிற தலைப்பிலே இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி பெருங்கூற்றுக்கு இறையென துன்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் மொழியில் வீழாத மனிதனை தாழாத தலைமுறையை உருவாக்கும் இந்த புத்தக கண்காட்சியின் 6வது நாள் பொது அரங்கின் தலைவர் தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் முனைவர் கோ செழியன் அவர்களே, குமரி மண்ணில் இப்படி ஒரு கண்காட்சிக்கு அஸ்திபாரமாக இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நாகராஜன் அவர்களே, உதவி கலெக்டர் அவர்களே, இங்கே வரவேற்புரை ஆற்றி இருக்கக்கூடிய ரத்தினம் அவர்களே, ரோஹிணி கல்லூரியின் நிறுவனர் அவர்களே,
கலை இலக்கிய பண்பாட்டுத்துறை துணை இயக்குனர் குணசேகரன் அவர்களே, இறுதியில் நன்றி உரை சொல்ல காத்திருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறையின் உதவி இயக்குனர் கல்யாண சுந்தரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குமரி மண்ணில் இப்படி ஒரு புத்தக கண்காட்சி நடக்குமா என்று ஏங்கிய பல வாசகர்களில் நானும் ஒருவன். நெய்வேலி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சென்னை போன்ற புத்தக கண்காட்சிகளுக்கெல்லாம் சென்று வரும்போது என்னிடம் நமது மண்ணிலே இப்படி ஒரு புத்தக கண்காட்சி என்று நடைபெறும் என்கின்ற இயக்கம் மிக அதிகமாக இருந்து வந்தது. சென்ற ஆண்டு முதல் இந்த புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக மாவட்ட நிர்வாகத்தின், மாவட்ட ஆட்சித்தலைவரின் முயற்சியால் நடந்து வரும் இந்த நேரத்தில் சிறுபத்திரிகையின் முயற்சியை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த மாவட்டத்தில் இதற்கு முன்பு சிறுபத்திரிகைகள் மிக அதிக அளவில் இது போன்ற சின்ன சின்ன கிராமங்கள் ஊர்களில் எல்லாம் நடத்தி மக்களின் எந்த ஆதரவையும் பெறாமல் நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறது. அவற்றையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறு பத்திரிகைகள் வாசிப்பை மிக ஊக்கப்படுத்தி எழுதியிருக்கின்றன. பல ஆண்டுகளுக்கு முன்பு நூலக வரி வாங்குகிறீர்கள், எங்கே நூலகம் இருக்கிறது காட்டுங்கள் என்று எழுதிய காலம் போய் இன்று ஒவ்வொரு கிராமங்களிலும் நூலகங்கள் இருக்கின்றன. நூலகங்களை மக்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த கண்காட்சி நிச்சயம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். குமரி மாவட்டத்தை பற்றி நான் அடிக்கடி கூறக்கூடிய ஒன்று, இது படித்தவர்கள் அதிகமுள்ள மாவட்டம், ஆனால் வாசிப்பவர்கள் குறைந்த மாவட்டம். படிப்பது என்பது குடிப்பது போல, அதாவது அந்தந்த சமயத்தில் மார்க்கெட்டில் என்னென்ன பிராண்ட் இருக்கா, மிராண்டா இருக்கா, ஒவிண்டா இருக்கா, இதுபோல் நாம் ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறோம். என்ஜினியரிங் என்றால் சிவிலா இல்லை மெக்கானிக்கலா, இப்படி தேடி படிக்கிறோம். ஆனால் வாசிப்பது என்பது சுவாசிப்பதை போல. சுவாசிப்பதை மறந்த மனிதனும் வாழ மாட்டான், வாசிப்பதை மறந்த சமூகமும் வாழாது. நம்ம மரபுல கதை சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. இன்றைக்கு யார் கதை சொல்வது? குழந்தைகளுக்கு எத்தனை கதைகளை நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். எனக்கு தெரிந்த வரையில் குன்னத்தூரான் கதைகள், ஆளூரான் கதைகள், எவ்வளவு எவ்வளவு இந்த மண்ணிலே ருசிகரமான கதைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நாம் கேட்டு வளர்ந்தோம். இன்றைக்கு சில நூலகங்கள் கதை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றன. அதை நாம் பாராட்ட வேண்டும், வளர்க்க வேண்டும். இங்கே இது போன்ற புத்தக அரங்கிலும் ஒரு கதை சொல்லல் நிகழ்ச்சியை கூட நாம் ஒரு நாள் நடத்தி இருக்கலாம். இதை ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக நடத்தக்கூடிய நமது ஆதவன் அவர்களிடம் நான் கேட்பதெல்லாம், ஒரு கதை சொல்லக்கூடிய நிகழ்ச்சி, கவிதை வாசிக்கக்கூடிய நிகழ்ச்சி, இந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகளை கூட நாம் நடத்தலாம். எனக்கு முன்னால் பேசிய காவல் கோட்டம் நாவலாசிரியர் அருமை தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் ராமாயணத்தில் 84 ராமாயணம் இருக்கிறது என்று கூறினார்கள். பல பல வித்தியாசமான கதைகளை கொண்ட, வித்தியாசமான உள்ளடக்கங்களை கொண்ட ராமாயணங்களை சொன்னார். என்னிடம் அயோத்தி கதை என்கின்ற ஒரு வில்லுப்பாட்டு வடிவிலான ராமாயணம் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மொழி வழக்கில், கன்னியாகுமரி மாவட்டத்தின் கதை கூறும் மரபில் அமைந்த ஒரு ராமாயணம். ராமாயணம் மட்டுமல்ல, இப்போ நம் கல்வி நிலையங்களில் படிக்கக்கூடிய படிப்பு என்பது ஒரு ஒன்வே டிராபிக் போல. இப்போ சிலப்பதிகாரத்தை கதை பாடமாக வைக்காங்கன்னா அதில் ஒரு அடைக்கல காதை அல்லது ஒரு மங்கள வாழ்த்து, இப்படி ஒரு 2 எண்ணத்தை மாறி மாறி வைப்பார்கள். 3 வருடங்கள் அடைக்கல காதை இருக்கும், 3 வருடங்கள் மங்கள வாழ்த்து கதை இருக்கும். இதில் சிலப்பதிகாரத்தின் ஒட்டுமொத்த ஒரு வடிவத்தையோ ஒரு கதையோ ஒரு மாணவன் பெறுவதில்லை. இது ஒரு ஒன்வே டிராபிக் போல. சிலப்பதிகாரத்திலே எத்தனை கதைகள் இருக்கின்றன, நாட்டுப்புற வழக்கில் உள்ள எத்தனை கதைகள் இருக்கின்றன, எத்தனை மாறுபட்ட கதைகள் இருக்கின்றன. கோவிலன் கர்ணகை கதை, எத்தனை கதைகள் இருக்கின்றன. எனக்கு ஒரு சிலப்பதிகார கதை தெரியும். அது இளங்கோவடிகள் எழுதினதை விட சுவாரஸ்யமான ஒரு சிலப்பதிகார கதை. அதாவது கோவலன் இறந்து கிடக்கிறான், கண்ணகி வருகிறாள். அப்போது இளங்கோவடிகள்
இயற்கை இறந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார். திடீரென்று கோவலன் உயிர் பற்றி எழுவான். கழுத்தறுபட்ட கோவலன் திடீரென்று உயிர் பற்றி எழுந்துவிட்டு இருந்தைக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப இறந்துருவான். ஏன் அந்த நிகழ்ச்சியை இளங்கோவடிகள் உருவாக்கினார் என்றால், அவன் கள்வன் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு எவிடன்ஸ் இவன் கோவலன் கண்ணகி மட்டும்தான். அவன் இறந்துடப்படாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த கதையில கண்ணகி வருவான். முதல்ல கதறி அழுவான், இப்படி படுபாவி உங்களை கொண்டு போட்டானே. ரெண்டாவது கையிலே ஒரு ஊசியை கொண்டு வந்து அவனுடைய கழுத்தை தைத்து கட்டுவாள். கையிலே ஒரு மந்திர நீரை எடுத்து அவன் முகத்திலே தெளிக்கும் போது கோவலன் உயிர் பெற்று எழுவான். எழுந்த கோவலன் கையை அப்படியே கண்களில் வைத்து மறைத்து விட்டு, இதோ அருகில் நிற்பது கண்ணகியா மாதவியா என்று கேட்கும் போது இவளுக்கு கோபம் வந்து பொத்தென்று ஒரு அடி கொடுப்பாள். முதல் அடி யாருக்குன்னா கணவனுக்கு. அதுக்கு பிறகுதான் அரசன் தன் நீதி ஏற்க வருவான். இப்படி ஒரு சுவாரஸ்யமான சிலப்பதிகாரம் இருக்கு. இத ஒரு மாணவனுக்கு நாம் எத்தனை பேர் சொல்லி கொடுத்திருக்கிறோம் ஆசிரியர்கள்? இப்படி ஒரு கதை இருப்பதை நாம் எத்தனை பேர் படித்திருக்கிறோம்? இது போல பரவலான பின்னப்பட்ட பல கதைகளை நாம் படிக்கும் போதுதான் கோவல கண்ணகி அல்லது ஒரு சிலப்பதிகார கதை என்பது முழுமையடையும் என்று நான் நம்புகிறேன். இங்கே பேசிவிட்ட தோழர் சு வெங்கடேசனிடம் நான் கேட்டேன், நீங்கள் முதல் புனைகதை எழுத தொடங்கினீர்களா, கவிதை எழுத தொடங்கினீர்களா என்று. அவர் சொன்னார், நான் முதல் கவிதை தான் எழுத தொடங்கினேன் என்று. நான் கூட முதலில் கவிதை தான் எழுதினேன். ஏகதேசம் இன்றைக்கு நாவல், சிறுகதை போன்ற புனைகதை இலக்கியங்களை எழுதக்கூடிய எல்லா கதையாசிரியர்களும் கேட்டால் நான் முதல் கவிதை தான் எழுத தொடங்கினேன் என்று சொல்வார்கள். தமிழனுடைய ஒரே கலை வடிவம் கவிதை. உரைநடைக்கு 200 அல்லது 300 ஆண்டு பழக்கம் என்றால், நம் கவிதைக்கு 2000 3000 பழக்கம் இருக்கிறது. தமிழர்கள் மந்திர நூலையும் கவிதையில் தான் எழுதினார்கள். மருத்துவ நூலையும் கவிதையில் தான் எழுதினார்கள். காப்பியம், புராணம், வரலாறு இவை எல்லாவற்றையும் கவிதையில் தான் எழுதினார்கள். இன்றும் தமிழில் அதிகம் எழுதப்படுவது கவிதைகள் தான். ஒரு பத்திரிகையை லேஅவுட் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன இடைவெளி ஒன்றுன்னு சொன்னால் அதையும் கவிதை போட்டு தான் நிரப்புவான். கவிதைன்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஆனால் கவிதை பற்றிய உணர்வு என்பது தமிழனுக்கு மிக மிக குறைவாக இருக்கிறது. ஒரு கவிதையின் இயல்புன்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால் சுதந்திரம். அது காற்றை போல எல்லாவற்றையோடும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு கொண்டது. பழைய காலத்தில் கவிதை இசையோடு கலந்தது. இன்றைக்கு கவிதை என்பது உரைநடையோட கலந்திருக்கிறது. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னால இதே நாகர்கோவில்ல ஒரு கல்லூரியில நான் ஒரு நேர்முக தேர்வுக்கு வந்தேன். அப்ப நான் ஒரு கவிதை தொகுதி வெளியிட்டு இருந்தேன். அவர் எனக்கு தகுதியெல்லாம் பார்த்துட்டு கேட்டாரு, நீங்க கவிதை எழுதுவீங்களா? ஆமா சார், நான் ஒரு கவிதை தொகுதி போட்டுருக்கேன். அப்போ அந்த தமிழ்துறை தலைவர் கேட்டாருன்னுட்ட, நீங்க மரபு கவிதை எழுதுவீங்களா, புது கவிதை எழுதுவீங்களான்னு. அப்ப நான் சொன்னேன், சார் கவிதையா தான் இருக்க முடியும், அது மரபு கவிதையோ புது கவிதையோ அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். ஒன்று அவர் என்னிடம் கேட்டார், எழுத்து சொல் அசை சீர் என்று அடி என்று எழுதுகிறோம் அல்லவா, எழுத்து சொல் அசை சீர் இலக்கண சுத்தத்தோடு எழுதினாலும் கவிதை இல்லை என்றால் அது கவிதை இல்லை. உரைநடையில் நீங்கள் எழுதினாலும் அதில் கவிதை இல்லை என்றால் கவிதை இல்லை என்று கூறினேன். உடனே அவர் என்னிடம் சொன்னார், மின்சாரத்தை தொட்டேன் ஷாக்கடிக்கவில்லை, மின்சார பில்லை பார்த்தேன் ஷாக்கடித்தது, இது என்ன கவிதை என்று கேட்டார். நான் சொன்னேன், இது துணுக்கு என்று சொன்னேன். தமிழர்களுக்கு துணுக்குக்கும் கவிதைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. அவர் நீ போகலாம் என்றார், எனக்கு வேலையும் கிடைக்கவில்லை. துணுக்குக்கும் கவிதைக்கும் வித்தியாசம் அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னா எங்களுக்குள்ளால வேணும்னா கைதள்ளல் கூட நடக்கலாம். ஆகவே நான் அமைதியாக போய்விட்டு, இனி தமிழர்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம், திரைப்பாடலாசிரியனுக்கும் கவிஞனுக்கும் உள்ள வித்தியாசம் இன்னைக்கு வர தெரியாது. அதாவது இங்கு சினிமாவுக்கு பாட்டு எழுதக்கூடியவன் கவிஞன், கவிஞன்னா யாருன்னு தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியாது. இப்போ மலையாள இலக்கியத்தை எடுத்தா கிரிஷ் புத்தஞ்சேரி, பிச்சி திருமலா இப்படிலாம் சினிமாக்கு பாட்டு எழுதக்கூடியவனை திரைக்கவிகள்னு தான் சொல்லுவான். தமிழ்நாட்டில் சினிமாக்கு பாட்டு எழுதக்கூடியவங்களை எல்லாம்
சிற்றரசு, வல்லரசு அப்படின்னு எல்லாம் பல பல மகாராஜா காலத்தில் உள்ள இதுகளெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அவன் தான் இங்க கவிஞனா தெரியும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுதலாம். சரி, கவிதை என்றால் என்ன? அதாவது கவிஞன் என்பவனா ஒரு மொழி வாயிலாக எழுதப்படுவது கவிதை. இங்க மொழின்னு சொல்லக்கூடியத தமிழ் மொழியினோ மலையாள மொழியினோ ஆங்கில மொழியினோ சொல்லல. அது ஒரு சைன், ஒரு குறியீடு, அவ்வளவுதான். ஒரு கவிஞன் படைப்பு மொழியால் எழுதுகிறான். ஒவ்வொரு கவிதைக்குள்ளாலும் அவன் ஒரு மொழியை வைத்து எழுதுகிறான். அந்த மொழி தான் ஒரு கவிஞனை அடையாளப்படுத்துகிறது. நா பிச்சமூர்த்தி ஆகட்டும், பிரமிழ் ஆகட்டும், தேவதேவன் ஆகட்டும், கைலாஷ் சிவன் ஆகட்டும், இவங்க எல்லாம் தமிழில் உள்ள கவிஞர்கள். நான் சொல்லக்கூடிய கவிஞர்கள் தெரியுமா உங்களுக்கு? இவங்க எல்லாம் எத்தனையோ வருஷமா எழுதிட்டு இருக்கவங்க. இவங்க எழுதக்கூடிய இதுல அவங்க மொழி தான் அவங்களுடைய கவிதை வாயிலாக நம்மை அடையாளப்படுத்துகிறது. இங்க மொழிதான் கவிதையை தீர்மானிக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அரங்கத்தை உத்தேசிச்சு அந்த மொழின்னு சொன்னா என்னன்னு சொல்லக்கூடியதை நான் ரொம்ப மலினமாக எளிமையாக சொல்லுகிறேன். நான் இப்ப பாட்டு வாத்தியார்கள் கிண்டலி அடிச்ச ஆளுகளுக்கு வரியில சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் சினிமா பாட்டை தான் கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு சினிமா பாட்டு வரி நீங்க கேட்டிருப்பீங்க. தூக்கம் மறந்து நீ தூக்கத்தில் கிடந்தாய், தூங்காமல் அதை கண்டு ரசித்தேன். கேட்டிருக்கீங்களா நீங்க? தூக்கம் மறந்து நீ தூக்கத்தில் கிடந்தாய், தூங்காமல் அதை கண்டு ரசித்தேன். இது ஒரு லைன். இது ஒரு பெண் எழுதிய வரி. கவிஞர் பேர் தாமரை. அதாவது ஒரு கவிஞர் எழுதுனா, ஒரு குழந்தை உறங்கும் போது அதன் முகத்தில் தெய்வத்தை தரிசிக்கிறேன். ஒரு குழந்தை தூங்கி கிடக்கும் போது அதுக்கு முகத்தை நீங்க பார்த்தா சில சமயங்கள்ல அது சிரிக்கும், சில சமயங்கள்ல அது திடுக்கிடும். அது பல பாவனைகளை காட்டும். இங்கு காதலன் உறங்குகிறான். அவன் முகத்தை ஒரு குழந்தையை பார்ப்பது போல அவள் பார்க்கிறாள். இதுதான் பெண்மொழி. பெண்மொழின்னு சொன்னா இப்போ சூரதராணி, குட்டி ரேவதி இவங்களுடைய கவிதைகளை எல்லாம் வச்சு கேட்டா அவங்க யாருன்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். அதனாலதான் நான் ரொம்ப மலினமா சொல்லுவேன். இலக்கியவாதிகள் யாரா இருந்தா தயவு செய்து என்ன மன்னிக்கும். சினிமா பாட்டு வரியிலே நான் சொல்லுவேன். இப்ப அடுத்து சொல்லுவேன். நம்ம ஒரு கல்யாண வீட்லயோ இல்ல ஒரு விருந்து வைபவங்கள்லயோ போகும்போது ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா, இந்த சின்ன குழந்தைகள் சாப்பிட்டுட்டு வந்து அந்த கையை தாய்க்க சேலையில தொடக்கும், முந்தானையில தொடக்கும். நிறைய தாய்மார்கள் தனக்கு முந்தானை சேலையை வச்சு குழந்தைய முகத்தை அப்படி தொடச்சு விடுகிறத நீங்க பார்க்கலாம். இதே கவிஞர் தான், இதே பெண் கவிஞர் தான் ஒரு பாடல்ல இன்னொரு பாடல் வரியில் எழுதுகா, தினமும் நீ குளித்ததும் என்னை தேடி உன் சேலை நுனியால் என் தலை துடைப்பாய், அது கவிதை. இங்க காதலன் ஒரு குழந்தைய போல அவளால பார்க்கப்படுதான். இது ஒரு பெண்மொழி. இதுக்கு ஒரு பெரிய வரலாற்று தொடர்பு உண்டு. அதையெல்லாம் பேசணும்னு சொன்னா ரொம்ப மணிக்கணக்காகும். நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தா முதல் ஒரு விலங்கோடு யுத்தம் செய்தவள் பெண்ணாகத்தான் இருப்பா. ஏன்னா அவ பெற்ற குழந்தைய எடுத்து இடது பக்கம் வச்சிருக்காங்க. ஏன் இடது பக்கம் வச்சிருக்கா? அங்கே இருதயத்தில் டப் டப்புன்னு அந்த குழந்தையை படுத்து உறங்கும் போது திடீர்னு அழுதா இங்கே இருந்து ருன்னு ஒரு சத்தம் போட்டுன்னா அது இருக்கும். அது இங்கே ஒரு கதகதப்பில் அது இருக்கும்போது அந்த ஒரு சத்தத்தை கேட்டு அப்படி இருக்கும். அப்போ ஒரு விலங்கு வருதுன்னு சொன்னா பெண் தனக்கு கையை வச்சு அதுக்கு இது பண்ணா. அப்படிதான் அந்த கைக்கு செயல்பாடு வந்துருக்கு. இது குழாயடி சண்டை வர நீளுது. பெண்களுக்கு கை குழாயடி சண்டையில் ஏன் நீளுதுன்னு உள்ளது. அதுக்கு ஒரு பெரிய வரலாற்று தொடர்பு உண்டு. அன்னையிலேருந்தே அது நீளுது. அவதான் அந்த ஒரு இதை இது பண்ணா. அப்ப அந்த குழந்தையை பார்த்து அந்த ஒரு காதல்னு பார்க்காரு. இதே அதிகமாக ஆண் பாடலாசிரியர் பாடல்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆண் பாடலாசிரியர் ஒரு பிரபல ஆண் பாடலாசிரியர் எழுதியிருக்கார் ஒரு பாட்டு, மிக அழகான பாட்டு. அது அழகான ஒரு பாட்டுன்னா நீங்க எல்லாம் கேட்டிருக்கலாம். அவர் ஒரு காலம் சென்று விட்டார், புகழ்பெற்ற பாட்டு. ஒரு பெண் தனது வீட்டிலே தனிமையாக இருக்கும் போது அவளுக்கு காதல் உணர்வு வருது. மாலையில் யாரோ மனதோடு பேச. கேட்டிருக்கல அந்த பாட்டு? மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் பூக்குதே மோகம் வந்தது, மோகம் வந்ததும் மௌனம் வந்தது. அருமையான கவிதை போன்ற வரிகள். அடுத்த லைன் பாருங்க, நெஞ்சமே பாட்டெழுது
அதில் நாயகன் பேர் எழுது. அதாவது அவள் எழுதும் பாட்டுக்கு நாயகனுக்கு பேரை போடணுமா? இது உழைக்காமல் அறுவடை செய்யக்கூடிய ஒரு நினைப்பு இல்லையா? இதுதான் ஆணுக மொழி. இது ஒரு பெண் கவிஞர்களுக்கு லைன்ல நீங்க இத பார்க்க முடியாது. நான் இப்ப திரைப்பாடலை கட்டுடைத்து இப்படி பார்க்கிறது போல நீங்க கவிதைகளையும் கட்டுடைத்து பார்க்கும்போது அந்த கவிதைக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு மொழி என்பது மிக வெளிப்படையாக தெரிந்துவிடும். இது என்ன மொழி? இதுதான் ஒரு கவிதையை அடையாளப்படுத்தவும், ஒரு கவிதையை உருவாக்கவும், ஒரு கவிதையை அர்த்தப்படுத்தவும் செய்கிறது. இந்த கவிதைன்னு சொல்லக்கூடியது திரைப்பாடல்களோ இந்த எழுதக்கூடிய கவிஞர்களுக்கு இதுல தான் இது இருக்கு. நல்ல பக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்லுவார். அந்த பக்தினை பற்றி இப்ப நான் பேசுறான்னு நினைக்கிறேன். அதாவது மொழியை விட மிக அதிகமாக மக்களுக்கு வழக்குல தான் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்ப நான் எழுதக்கூடியது விளவங்கோடு வட்டார வழக்கு. இந்த மொழிக்கு உள்ளால நாம் பேசக்கூடியதுக்குள்ளால பல பல மொழிகள் இருக்கிறது. இப்ப உதாரணமா புல்ல நீங்க எல்லாம் புல்லுன்னு சொல்லுவீங்க. உங்க ஊர்ல புல்லுக்கு வேற ஏதாவது பேருண்டா? எங்க ஊர்ல உதவல்னு ஒரு பேர் உண்டு. புல்ல எப்படி சொல்லுவாங்க? உதவல். உதவல் நீங்க கேட்டிருக்கீங்களா? உதவல்னு உள்ள வார்த்தை எங்க விளவங்கோடு பகுதியில் புல்லுக்கு உதவல்னு பேர். இது ஒரு ஆதிக்க மொழி. உதவல் அது ஏன் பேர் வந்துன்னு சொன்னா, ஒரு சாதாரணப்பட்ட ஒரு உழைப்பாளியோ ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவனோ புல்லு பறிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கணவன் நிறைய புல்ல பறிச்சு வைக்கன்னு வைங்க. அந்த காலத்தில் ஒரு ஆதிக்க ஜாதிக்காரன் வந்து அந்த புல்ல கேட்டா அவன் உதவணும், சும்மா கொடுக்கணும். உதவல். அதனாலதான் அதுக்கு உதவல்னு பேர் உண்டு. இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்குது. இது உதவல்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அது ஒரு மொழி அல்ல, மொழிக்குள்ளால கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆதிக்க மொழி. இந்த ஆதிக்க மொழி, பெண் மொழி, ஆண் மொழி இப்படின்னெல்லாம் நான் இப்ப வகை பிரிச்சது போல நான் ஒரு கவிதையில எழுதினேன். காற்றை வடிகட்டி பார்த்தால் எத்தனை புல்லாங்குழல்களில் இருந்தும் தெறித்து வீழ்ந்த சோக ராகம் கிடைக்கும் தெரியுமான்னு. அதுபோல நம்ம மொழிகளை நீங்க ஒரு வடிகட்டி பார்த்தா அதுக்குள்ளால பல 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 மொழி இருக்கு. இந்த போலதான் கவிதையின் மொழியும். நம்ம பேசக்கூடிய மொழியில புராணம் இருக்கிறது. அது ஒரு மிளகை சாப்பிட்டான், அது வழக்கமான மிளகை விட காட்டமா இருக்குது. உடனே அதுக்கு அவன் ஒரு பேர் வைக்கான், காந்தாரி. காந்தாரி யாரு? புராணத்தில் ஒரு காட்டமான பொம்புள்ள ஒரு புராணத்தில் உள்ள கதாபாத்திரம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு செடியா நிற்குது. அது ஆங்கிலத்தில் காந்தாரிஸ்ன்னு சொல்லி ஒரு ஏரியாவில இருந்து அந்த ஒரு வட்டாரத்தில் உள்ள மொழி எங்க வர இருக்கு பாருங்க. இங்கே இருந்து தொடங்கி நாவாயின் உள்ள வார்த்தை நேவின்னு எங்கேயோ போனது போல அந்த மொழிக்குள்ளான பல பல ஒரு மொழிகள் இருக்கிறது. இந்த மொழியிலிருந்து இன்னொற்றுக்கு திருப்புவதுதான் கவிதை. சிலம்பாட்டம் விளையாடும்ப சில கணங்கள்ல கம்பு கையில இருக்கக்கூடிய உணர்வு மறந்து போகும். நம்ம மொழியை பயன்படுத்தும் போது அந்த மொழி நம்ம கையில இல்லாத ஒரு உணர்வு போய் அந்த மொழி செல்லும் போதுதான் எப்போது ஒரு வார்த்தை அர்த்தத்தை இழந்து இன்னொன்றாக மாறுகிறதோ அப்போது உருவாவதுதான் கவிதை. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். அழகான ஒரு வீடு கட்டினார். நான் அந்த வீட்டுக்கு எங்களையெல்லாம் கூப்பிட்டாரு. தனியாக ஒரு அறையில் உட்கார வச்சு நல்லா சாப்பாடு தந்தார். அப்படி சாப்பிட்டையில அப்படி கையில் எடுத்துக்கொண்டு கை கழுவ போகக்கூடிய இடத்துல போகும்போது சாப்பிட்டதெல்லாம் டக்குன்னு எனக்கு ஜீரணம் ஆகிடுச்சு. என்ன காரணம்னு சொன்னால், அந்த வீட்டில் உள்ள ஓட்டு கட்டடம் ஒரு பகுதியை வெறுமையாக விட்டு அதில் சட்டை எதுவுமே அணியாத ஒரு தகப்பனார், பக்கத்தில் வயசான தாயார் எல்லாரையும் வார போகிறவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள இவன் கூப்பிடல. தாயார் தனக்கு வயதான கணவனிடம் என்ன அறிமுகப்படுத்துறாரு. நம்ம மகனுக்கு சின்ன வயசுலேயே உள்ள தோழர் வந்திருக்கான். நான் அப்போ அப்படி கையில் அப்படி மலைச்சு நின்றவங்கள பார்த்துட்டு நிற்கேன். அந்த பொம்பளை சொல்லுது, உள்ள பயறு வச்ச பானையில் எள்ளு போல பசை இருக்காதா? இதுதான் கவிதை. அது ஒரு பானையில் பயர் அவிக்கும் போது பயருக்கும்